காரைக்குடியில் நடந்து முடிந்த மாவீரர் நாள் பொதுக்கூட்டமானது மிகப்பெரிய எழுச்சி, மிகப்பெரிய வீச்சு, மிகப்பெரிய உணர்வுபூர்வமாக சென்றது. அண்ணனுடைய பேச்சு என்பது மிகப்பெரிய வீச்சு. ரொம்ப அப்படியே வழக்கம் போல் மாவீரர் நாளத்தை கரிச்சிக்கிறத விட ரொம்ப கரிச்சிச்சிட்டாரு. ரொம்ப பேசி ரொம்ப உணர்வில் வந்து நிறைய கடத்திட்டார். அதில் பார்த்திங்கன்னா அவர் பேச அந்த டீம், அந்த உணர்வில் அந்த கேமரா எடுக்கிற டீமு, எடிட்டிங் பண்ணுறவங்க பயங்கரம் உணர்வில் இருக்காங்க. அதில் பேசுகிறப்போது இடுமாவனம் கார்த்தி வந்து நேர நிர்வாகம் எப்படி என்னை பண்ணுறான்னு சொல்லிட்டு கேட்குறான்னு சொல்கிறார். அதை பற்றி அதை அண்ணன் இடுமாவனம் கார்த்தி புகைப்படம் எடுத்து அது கேமரா எடுத்து கரெக்டாக அதே ஸ்க்ரீனில் வச்சாங்க. அப்புறம் சோழனுக்கு அப்புறம் இந்த புலிக்கொடி விழுந்துச்சுன்னு நினச்சான், ஆனால் எங்கள் தலைவன் தூக்கி பிடிச்சான்னு ஒன்று சொல்கிறார். அதை பற்றி பேசுகிறப்போ அந்த புலிக்கொடியை கரெக்டாக எடுத்து அதை வந்து அதாவது எடிட்டிங்கில் வைக்கலாம், லைவ் ஸ்க்ரீனில் வைக்கிறாங்க. இது பார்த்தா எளிதாக இருக்கலாம், உள்ளே ஊற்றி பார்த்தா அண்ணன் பேசுகிறத கேமராமேன் ஃபுல்லாக உள்வாங்கணும், ஃபுல்லாக அந்த உணர்வு இருக்கணும். அப்போ தான் அந்த புலிக்கொடி கேமரா அங்கே கொண்டு போக முடியும். அது எடிட்டிங் பண்ணுறோம், அண்ணன் பேசுறதும் கேட்கணும், அந்த கேமரா பார்க்கணும். அப்போ தான் அந்த ஸ்க்ரீனில் வந்து அந்த கேமரா கட்ட புலிக்கொடியோ அண்ணன் இருமாவது காத்தியோ புகைப்படம் காணணும். ஏன்னா தான் எல்லாருமே அந்த களமே, அந்த மாநாட்டு களமே, பொதுக்கூட்டு களமே அப்படியே உணர்வுபூர்வமாக இருக்குது. இது வேறு எந்த அரசியல் கூட்டத்திலும் கண்டிப்பாக நடக்க வாய்ப்பே கிடையாது.